ஏனென்றால் பணக்காரர்கள் ஏழைகளை குப்பையாக பண்ணிட்டாங்க. ஸோ குப்பை உருவாக்குவதை நாம் அதிகமாக திறம்பட செயல்படுவோம் என்று எழுதியிருக்கிறார். இங்கு அதுக்குள்ள எவ்வளவு குட்டித்தார் பொது நலன் கொண்டிருப்பாங்க. அவர் என்ன சொல்றாரு? இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா சூழல் அமைப்போடும் பொது நலனுக்காக வாழ்க்கை ஆங்கிலத்தில் காமன் குட். இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும். எல்லா உயிரினங்களும் தாவரங்களும் பஞ்சபூதங்களும் அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுபடுகின்றன. அது எப்படி ஒரே ஒரு உயிரினம் மட்டும் தன்னலத்திற்காக பாடுபடுகிறது? ஒரே ஒரு மனித உயிரினம் தன்னலம், செல்ஃபிஷ். அது ஒரு வித்தியாசமான ஒரு பாடத்தை நமக்கு போடுகிறார். இரண்டாவது குடித்தலைவர் குடிநீர் நெருக்கடி, குடிநீர் ஆபத்து. உங்களுக்கு பரவாயில்ல, மலேசியாவில் தண்ணி இருக்கு, மழை பெய்யுது, சந்தோஷமா இருக்கீங்க. ஆனால் ரொம்ப நாள் இல்லை. தயவு செய்து ரொம்ப நாள் இல்லை வருது பார்ப்போம். உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்ப்போம். எங்களை வந்து சரி, வேலூரில் தண்ணி கிடையாது, மழை கிடையாது. நான் அங்கே தான் வர்றேன். டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் பயங்கர ஹீட்டு, குடிநீர் கூட தண்ணி இல்லை. எல்லாமே 800-900 அடி போட்டு போட்டால் தான் நாங்கள் தண்ணி கொண்டு சாப்பிட்ட ஒரு பாலைவனம் வாங்கி போட்டுருக்கு. ஆப்பிரிக்காவில் தண்ணி கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து ஒரு நாள் 8 மணி நேரம் தண்ணி போயிடுவாங்க, தேடி எடுக்கணும். மேலும் மக்கள் ஆகியோர் கொடுக்குறாங்க. ஸோ குடிநீர் பெரிய நெருக்கடியாக இருக்கிறது. இந்த குடிநீருக்கெல்லாம் யார் இருக்கிற குடிநீரை என்ன பண்ணோம்? விஷம் போட்டு நம்ம பொதுவே பண்ணிட்டோம். தொழிற்சாலைகள், வீட்டுக்கு கழிவுகள், மற்ற துணி துவைக்கிற பவுடரு, நம்ம யூஸ் பண்ணுற பல பவுடர்ஸு, பிளேட் கழுவுற அமிலங்கள் இதெல்லாம் போட்டு குடிநீரை அடி நிலத்தடி நீரை மாசுபடுத்திவிட்டோம் என்று திருத்தந்தை எழுதியிருக்கிறார். மூன்றாவது குடித்தலைவர் உயிரினங்கள் பேரழிவு. 30% உயிரினங்கள் ஏற்கனவே செத்து போச்சு. பருவநிலை மாற்றத்தால், மனிதனுடைய செயல்பாட்டால் 30%. இப்போ விஞ்ஞானிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க? இது வந்து ஒரு 6வது பேரழிவு, 6வது உயிரின பேரழிவு என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே பூமியின் வரலாற்றில் 5 பேரின உயிரின பேரழிவு நடந்திருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மாஸ் எக்ஸ்டிங்ஷன்ஸ் என்று சொல்வார்கள். 5 நடந்துச்சு. இப்போ 6வது நடந்திருக்கு. அதுவும் முதல்ல வந்து மீனை பற்றி பேரழிவு, 2வது தவளை